ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் மூலமாக எத்தனையோ நிகழ்வுகளை எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் கொண்டு சொல்லி வருகிறேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா சமீபத்துல தான் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி நடந்தது. குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியானார். அதே நேரம் பாத்தீங்கன்னா அதே பயிற்சி தான். அதே மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சுக்கிரனும் பயிற்சியாகிவிட்டார். பயிற்சியான இருவருமே இருக்கின்ற இடம் என்னவோ மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் செவ்வாய் பயிற்சி. இரண்டு பயிற்சிகளால் எந்த நற்பலனையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு தருணத்தை தான் இந்த செவ்வாய் பயிற்சி. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த ஒரு கிரகம், புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன், எதையும் எதிர்த்து போராடுகின்ற மன வலிமையை தரக்கூடியவன், அரசு துறையில ஆதாயம் தரக்கூடியவன். அதாவது பாத்தீங்கன்னா நிலம் ஒருவனுக்கு அமைய வேண்டுமானால், அதை ஒரு நல்ல வீடு அமைய வேண்டுமானால், பயிர் செழிக்க வேண்டுமானாலும் செவ்வாய் தான் காரணம். அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கிறது என்பதை இப்ப நம்ம கன்னிராசிக்கு பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை சொல்லும் பொழுது மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் நிலையும் வைத்து சொல்ல வேண்டும். அது வந்து கொடுப்பவன் யோககாரகன் ராகுவாக இருந்தாலும் கூட கர்மாவின் காரணமாக தடுப்பவன் யார் என்று பார்த்தால் சனிதானே. குருவின் பார்வை நன்றாக இருந்தாலும் முழு பலனை பெறுவதற்கு மற்ற கிரகங்களுடைய இருப்பு தேவை. அந்த வகையில கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் யார் என்று பார்த்தால் புதன். அதே நேரத்துல புதன் 10ல ஆட்சி. 10ல நின்ற குரு 11ஆம் இடத்துல உச்ச பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தானே. எதிர்பார்த்தது எதிர்பார்த்த முறையில் நடைபெறும். தயங்கி தயங்கி நடந்த தொழிலும் வாழும் ஒரு நல்ல நிலையை நோக்கி நகரும். காதல் திருமணமோ பெரியவங்கள் பார்த்து வைத்த திருமணமோ இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக மாறுவதை நீங்கள் உணரலாம். காரிய தடை தாமதம் போன்றவை விலகி அனுகூலம் உண்டாகும் என்பதைத்தான் இந்த செவ்வாய் பயிற்சி கன்னிராசிக்கு சொல்கின்றது. தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். அது மட்டும் கிடையாது, சுப நிகழ்வுகளும் ஏற்படும். தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும். அதற்கு காரணம் செவ்வாய் தானே. சப்தமஸ்தானமாகிய மீனராசியில சனி அஷ்டமஸ்தானத்துல செவ்வாயும் நிலை கொண்டு உள்ளதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். சனியும் செவ்வாயும் சற்று சரியில்லாத ஒரு நிலையில் இருப்பதனால மிக மிக கவனம். குறிப்பா அரசு துறையில வேலை செய்பவர்களும் சரி, கணவன் மனைவியும் சரி கவனமாக இருத்தல் வேண்டும். கொடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள் வந்து மறையும். எதிர்பாராத சில சத்துருக்கள் வெளிப்படுவார்கள். நல்ல நண்பனும் பகைவனாக மாறுகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். குறிப்பா சொல்ல போனா பொருளாதார நிலையை சரிது கொள்ள கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நல்ல தசாபுக்தி இருந்தால் மட்டுமே இந்த காலகட்டத்தை தப்பித்தோம் பிழைத்தோம் என்று நகர முடியும். குறிப்பா பாத்தீங்கன்னா சுக்ரன், அதாவது கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சுபபலம் பெற்று குரு பகவானோட கூடி கடகராசியில் சந்திப்பதனால புதிய வேலை வாய்ப்புகள், புதிய திட்டங்கள், உங்கள் எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பம் அமையும். எளிதில் உங்களை ஏமாற்றி விடுவார்கள். முன்ஜாமீன் இடுவதோ நான் இருக்கேன் கவலைப்படாமல் என்று சொல்வதோ இந்த காலகட்டத்தில் வேண்டாமே. உங்களுடைய கனவுகள் நிறைவேற வேண்டுமானால் செவ்வாய் தானே. அந்த வகையில பார்க்கும்போது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை இது உங்களை காப்பாற்றுகின்ற ஒரு நிலையில் தான் இருக்கின்றார். அதே நேரத்தில் சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வருவதனால உற்சாகமான ஒரு மனநிலை தரும். பொதுவாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலமாகத்தான் இந்த செவ்வாய் பயிற்சி கன்னிராசிக்கு அமையும்.